ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் ஜெயா ரவி மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் வரப்போகுது. பராபவ ஆண்டு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த ஆண்டில் 12 ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மாற்றங்கள்லாம் இருக்க போகுதுன்னு கேட்டு தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன். இந்த பராபவ ஆண்டு 2026 தமிழ் புத்தாண்டு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஒரு புத்தாண்டு அப்படின்னாலே ஒரு நிறைய கனவுகள் இருக்கும். இந்த ஆண்டு நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும், சுபிக்ஷமாக இருக்கணும், எல்லாரும் சேமமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் இது. இதில் தப்பு ஒன்றும் கிடையாது. பட் இப்போ இருக்கிற கிரக சூழல், இப்போ இருக்கிற நிலை அப்படின்னு பார்க்கும்போது நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பல சேனல்களில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியும் தான் இருக்குது. அது இருக்கிறத இல்லைன்னு சொல்லி பூசி மொழிகையும் பேச முடியாது. ஏன்னா சில ஃபேக்ட்ஸை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படி இருக்குது. இதுக்கு ஜோசியம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம உலக அளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. நம் கடக ராசிக்கு 2026 பராபவ ஆண்டு எப்படி இருக்க போகுது? கடகம் ராசி நேயர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு 9ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார். இவங்க நிறைய ஏற்கனவே அடிபட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா இந்த கடகம் போன சனி பயிற்சியிலேருந்தே இவங்க பாவம் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 9ல் சனி வந்துட்டா மாத்திரம் இவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இப்போவும் சில பிரச்சனைகள் அவங்களுக்கு ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் இவங்க நிறைய பொய் சொல்கிறதுனால தான் வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பொய் ஆக்சுவலாக கடகத்தில் இருக்கிறவங்க எப்படின்னா, அவங்களோட கடமை தவறாதவர்கள். அவங்க கடமையை ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப எதையுமே வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க இவங்க. கடகம்னாலே சந்திரனுடைய வீடு இல்லையா? அப்போ சந்திரன் அப்படின்னாலே ஒரு இமோஷன்ஸோடு தான் எப்போவும் கனெக்ட் பண்ணுறோம் சந்திரனை. அப்போ இவங்க ரொம்ப அப்படிலாம் இமோஷனலாக அந்த மாதிரி வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் கடமையை கரெக்டாக பண்ணுவாங்க. நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டில் இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. பட் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ 9ல் சனி பகவான் கூட இவங்களுக்கு ஒரு பெருசாக நன்மை அப்படின்னு இன்னும் ஒன்றும் நடக்கலை. ஏதோ கொஞ்சம் முந்திக்கு இப்போ பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்காங்களே ஒழிய பெருசாக ஒரு மாற்றம் அப்படிலாம் ஒன்றும் வரல. அப்போ இவங்க தொழில் வேலையெல்லாம் எப்படி மேம்? இவங்களுக்கு அதான் சொல்கிறேனே, இப்போது சனி பகவானால் இவங்களுக்கு பெருசாக நன்மை எல்லாம் கிடைக்காது. ஏன்னா எப்போவுமே கடகத்துக்கு சனி பகவான் நன்மை பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு வச்சுக்கவே வேண்டாம். ஏன்னா 7 8 கூடையவர் அவர். அதனால் அவர் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்காம இருந்தாலே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். போராத்துக்கு இப்போ இந்த ஜூன் மாதம் 6ஆம் அதிபதி குரு இவங்க லக்னத்திலேயே உச்சமாறாரு. அப்போ 6ஆம் அதிபதி யார்? ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. இவங்க லக்னத்திலேயே உச்சமாகும்போது அதுவும் ஒரு கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன். ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வருங்களா? வரலாம். ஆனால் அவர் அதே சமயம் அந்த குருவோட பார்வை 5ஆம் பாவத்தில் விழும். அப்போ 5ங்கிறது என்னன்னா ஆரோக்கியம். சரியா? அவர் லக்னத்திலே உட்கார்ந்தா கூட அவர் 5ஆம் பாவங்கிற ஆரோக்கிய ஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு. அப்போ ஆரோக்கியத்தை நல்லாவே கொடுப்பாரு, ஒன்றும் பயப்பட வேண்டாம். 7ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அப்போ கல்யாணத்தை கொடுப்பாரு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு 5ஆம் பாவத்துலேருந்து குழந்தையை கொடுப்பாரு. 9ஆம் பாவங்கிற பாக்யஸ்தானத்தையும் பார்க்க போகிறாரு. ஸோ இன்னுமே இந்த குரு வந்தப்புறம் அவங்களுக்கு ஏதான சின்ன சின்ன உடல் உபாதைகள் அந்த மாதிரி இருந்தால் கூட இத்தனை நாள் இருந்த அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வந்துடலாம். ஏன்னா சனியை பார்க்க போகிறார் அவர். சனியை பார்த்த உடனே அவர் அப்படியே கண்ட்ரோல் ஆகிடுவார். அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படிங்கிறது குரு பயிற்சிக்கு அப்புறம் வரும். அப்போ பண வரவு எப்படி மேம் இருக்கும்? பண வரவு 2ல் கேது உட்காந்துருக்காரு. நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் 2ல் கேது. அப்போ பொருளாதார சேதம் இருக்க தான் இருக்கும். பொருள் அதுக்குன்னு பணம் வராதுன்னு நான் சொல்லலை. வர்ற பணத்தை சேஃப்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அதை பிளான் பண்ணி ஒன்று இவங்க பேர்லேயே வச்சுக்காமல் மாற்றி விட்டுடணும் யார் பேர்லேயாவது. இல்லைன்னா நம்மளது இல்லைன்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் அதை டெபாசிட் மாதிரி ஏதோ பண்ணிக்கணும், சேஃப்கார்ட் பண்ணிக்கணும். ஏன்னா 2ல் கேது சும்மா இருக்க மாட்டார்.
பொருள் சேதத்தை கொடுக்க தான் கொடுப்பாரு. குடும்பத்துலேயும் கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் பண்ணுவார். ஏன்னா இங்கே வந்து இந்த 4 கிரகங்களை நம்ம பார்க்கணும். இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு மேஜராக இம்பேக்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள்னால் இந்த வருட கிரகங்கள் தான். இப்போ 8ல் ராகு, அதுவும் ஒன்றும் நல்லது கிடையாது. 8ல் ராகு இருந்து தசை நடத்தும் போது என்ன பண்ணுவார், மாய வலையை விரித்து அதில் நம்மளை சிக்க வச்சு அதில் போய் எங்கேயாவது நஷ்டமாகி நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணிடுவோம். ஸோ அந்த 8ல் ராகு நல்லது இல்லை, 2ல் கேதுவும் அவ்வளோ நல்லது இல்லை. வாழ்க்கை நல்லது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ லக்னத்தில் குரு வந்து உட்கார்ந்து அவர் 5ஆம் பாவம் 7ஆம் பாவம் 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு இல்லையா. ஸோ ஒரு பக்கம் அது கெடுதல் வந்தாலும் இன்னொரு பக்கம் அது பேலன்ஸ் ஆகிடும். ஆனால் நம்ம அதை வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இத்தனை பிரச்சனைகள் தான் அவங்க கண்டிப்பாக எப்படியாவது காப்பாற்றணும் மேடம். ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்கள். வழிபாடு அம்பாள் வழிபாடு உங்களுக்கு பண்ணலாம். நல்ல அம்பிகை, அதாவது நதிக்கரையில் இருக்கும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நல்லாயிருக்கும். முருகப்பெருமான் வழிபாடும் பண்ணலாம். இதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பு. திருச்செந்தூர் முருகன், அதுவும் இவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா அது வந்து திருச்செந்தூருங்கிறது குரு செவ்வாய் 2க்குமே ஸ்தலம் அதுதான். ஸோ அதுக்கு இவங்க போயிட்டு வரலாம். அதாவது கடலில் சமுத்திரத்தில், அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் வந்து சமுத்திரத்தில் குளிக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லைங்கிறாங்க. அதனால் போய் ஏதாவது நோயை கொண்டு வந்துடக்கூடாது, நம்ம அதை சொல்லவும் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். சும்மா போயிட்டு அவ்வளோதான், சும்மா தலையில் புரோட்சணம் பண்ணிட்டு முருகப்பெருமானை பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரட்டும். சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்களை முக்கியமாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ சனி பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் போன வருஷமே மார்ச் மாதம் 31ஆம் தேதி இந்த மீன ராசிக்குள்ளே வந்துட்டார். இருந்தாலும் வாக்கியப்படி இப்போ தான் ரீசெண்டாக அதை வந்து கொண்டாடினாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஜோதிடர்கள் அனைவரும் பொதுவாக வந்து நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியம் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து திருக்கணிதப்படி போன வருஷமே அவர் என்டர் ஆகிட்டார் 2025. ஸோ அப்போலேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. முதல்ல சனி பகவான் என்டர் ஆன உடனே, போன வருஷம் மார்ச் 31 என்டர் ஆன உடனே ஏப்ரல் மாதம் இந்த இது நடந்தது, காஷ்மீரில் வந்து பஹல்காம் அட்டாக் நடந்தது. அது ஒரு பெரிய உயிரிழப்பு, நிறைய சேதங்கள் நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ஒன்று போச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு, கிராஷ் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு சம்பவம். ஸோ இது போன்ற பல சம்பவங்கள் வந்து இந்த சனி பகவான் மோட்ச ராசியில் போன உடனே நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். சனி அண்ட் செவ்வாய், இந்த 2 கிரகத்தோடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில். ஸோ அந்த நகர்வை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. இப்போ வந்து செவ்வாய் வந்து கும்பத்தில் இருக்கார், அவரும் நகர்ந்து இப்போ மீனத்துக்கு போயிட்டு இருக்காரு. சனியோட க்ளோஸாக கன்ஜங்க்ட், அதாவது சேர்க்கை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது இன்னும் பல கஷ்டமான விஷயங்கள் இருக்கதான் இருக்கும். போர் சம்பந்தப்பட்ட விஷயம் ஆல்ரெடி அது தொடங்கி நடந்துட்டு இருக்கு. இதை தவிர புது விதமான நோய் அப்படிங்கிற விஷயங்கள் கூட வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே சனியும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ராசியை பார்வையிடும் போது அதை வந்து என்ன சொல்லுவோம், துப்பாக்கியிலிருந்து வர தோட்டா மாதிரி, அந்த அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த காலகட்டம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் செவ்வாய் வந்து அந்த ராசியில் ஒரு 40-45 நாள் இருப்பார். ஸோ அந்த பீரியடில் கொஞ்சம் நம்ம இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அப்போ சூரியன் வந்து அஃப்கோர்ஸ் இந்த புது வருஷம் வந்தோடனே அவர் மேஷத்துக்கு வந்துடுறாரு. அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் தான் ஃபஸ்ட்டு அஸ்வினியில் தான் சஞ்சாரிப்பார். ஸோ இப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வீட்டில் தான் இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், 5ஆம் இடம். அவரும் வந்து இப்போ இந்த மாத கடைசியில் மகம் நட்சத்திரத்துக்குள்ள தன்னுடைய நட்சத்திரத்திலே என்டர் ஆக போகிறார். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் அப்படிங்கிற தாக்கங்கள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா கேது தன்னுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரத்திலேயே அவர் சஞ்சாரம் செய்யும்போது அதுவும் கொஞ்சம் அவ்வளோ அது என்ன, மகம்ங்கிறது பித்ருக்களுடைய நட்சத்திரம். ஸோ அப்போது இந்த மாதிரி இப்போ ஒரு தனி மனிதனுக்காகட்டும் உலக அளவில் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்க தான் இருக்கும். ஸோ நம்ம உலக அளவில் உலகியல் ஜோதிடம்னு பார்க்கும்போது இந்தியாவை பொறுத்து மட்டும் ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படின்னா கூட மற்ற இடங்கள்ல சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கும் சில தாக்கங்களை ஏற்படுத்தும். இப்போ குரு அப்படின்னாலே பொதுவாகவே அவரை என்ன சொல்கிறோம், தனகாரகன் அப்படின்னு சொல்கிறோம், புத்திரகாரகன் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ ஒரு ராசி மண்டலத்தில் குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 வீடுகளுக்கு அவரை வந்து இன்சார்ஜாக போட்டாங்க. அதாவது பணம், காசு, பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமணம் போன்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை பாக்கியம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் குரு பகவானே காரகமாக வர்றாரு. அவர் வந்து இப்போ கடகத்தில் வந்து உச்சமாக போகிறார். அப்போ அவருக்கு அது ரொம்ப உகந்த இடம். கடகம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 4ஆம் இடம். அது வந்து சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, சொத்து எல்லாமே அங்கே தான், இந்த கடகத்தில் தான் இருக்குது. அப்போ இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். அதாவது இவ்வளோ கெட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறது ஒரு ஆறுதல், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த குரு என்ன பண்ணுவார், கடகத்தில் வந்து உட்காரும்போது தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பார். அதாவது சனி பகவான் இப்போ வந்து தன்னுடைய வீட்டில், அதாவது குருவுடைய வீட்டில் தான் இருக்கார். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி பகவான் வந்து கொஞ்சம் காம் ஆவார். அதாவது இத்தனை நாள் வந்து அவர் ரொம்ப உக்கிரகமாக இருந்தார். ஆக்சுவலி சனி பகவானை பார்த்து நம்ம யாரும் பயப்பட வேண்டியதில்லை. அவரும் வந்து ஒரு போலீஸ்காரன் மாதிரி நம்மளெல்லாம் வந்து தண்டிக்கிறதுக்காக அவர் வரல. நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்க தான் வரார். இப்போ மனித இனம் வந்து நம்மளும் நிறைய தப்பு பண்ணுறோம். அதாவது இயற்கையை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ரொம்ப இயற்கையை வந்து நம்ம சௌரியத்துக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த சீர்கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து கண்டிக்கணும் இல்லையா? ஒரு தண்டனை அப்படின்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளுக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று வரும். ஸோ அது மாதிரி தான் இப்போ சனி பகவான் பண்ணுறாரு ஒழிய அவருக்கு ஒன்றும் நம்மளெல்லாம் வந்து அழ வைக்கணுங்கிறது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஏன்னா இதை போய் நம்ம வீட்டில் அப்பா அம்மாவோ இல்லை பெரியவங்களோ இல்லை ஒரு காலேஜில் ஒரு டீச்சரோ லெக்சரரோ சொன்னால் நம்ம கேட்க போகிறதில்ல. ஆனால் இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி வந்து நம்மளை பனிஷ் பண்ணும்போது தான் மனுஷனுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வருது. இருந்தாலும் பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு போர் சூழல், இந்த மாதிரி ஒரு ரௌத்ரமான சில விஷயங்கள், சில சீர்கேடுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு முருகப்பெருமான் தான் பெஸ்ட்டு. ஏன்னா போர் அப்படின்னாலே செவ்வாயை தான் நம்ம சொல்கிறோம். செவ்வாய்க்கு கடவுள் யாருன்னா முருகப்பெருமான் தான். அப்போ எப்பேற்பட்ட இந்த மாதிரியான ஒரு சூழலில் கூட நம்மளை காப்பாற்றி கொண்டு வரதுன்னா முருகன் ஒருத்தர் தான் பண்ண முடியும். ஸோ அவரை வேண்டிட்டாலே எல்லாருக்குமே, அதாவது இது வந்து இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் இல்லை, உலகத்துக்கே நான் சொல்கிறேன், முருகப்பெருமான் வேண்டிட்டா எல்லா கஷ்டத்துலேருந்தும் நம்மளை அவர் காப்பாற்றிடுவார். ஸோ அது ஒரு சிறந்த வழிபாடாக நான் சொல்லுவேன். அண்ட் குரு வந்து இந்த வருஷத்துக்கு ராஜாவாக வர்றதுனால பிரகஸ்பதி, குருன்னா வந்து பிரகஸ்பதி. இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்க மத குரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, எல்லா மதங்களுக்கும் குரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அந்த குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவது, குருமார்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த என்ன சொல்றது, அந்த ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம், அவங்கள வந்து திருப்திப்படுத்தி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இது மாதிரிலாம் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு குரு அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி குருமார்களுக்கு நம்ம நிறைய இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பிரீத்தி பண்ணோம்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். சூப்பர். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.